வாழ்க வளமுடன். எல்லாருக்கும் வணக்கங்க நண்பர்களே. இந்த பதிவில் நம்ம பார்க்கக்கூடியது கன்னிராசியில் பிறந்த நண்பர்களுடைய முழுமையான வாழ்க்கை பலன்களை பற்றி தானுங்க. துல்லியமாக அருமையாக அற்புதமாக நம்ம பார்க்க போகிறோம் இந்த பதிவில். பொதுவாக கன்னிராசி அப்படின்றது காலச்சக்கரத்துக்கு 6வது ராசிங்க. அதுபோக ராசி அதிபதி புதன். கன்னிராசியில் வரக்கூடிய நட்சத்திரங்கள் பார்த்திங்கன்னா, முதல் நட்சத்திரம் உத்தரம் நட்சத்திரம் சொல்லக்கூடிய சூரிய பகவானுடைய நட்சத்திரம். உத்தரம் நட்சத்திரத்துக்கு அதிபதி சூரிய பகவானாக இருந்தாலும் உத்தரம் நட்சத்திரத்தில் தானுங்க ஐயப்பன் அவதரிச்சிருக்கிறார். அதுபோக பிறகு வரக்கூடிய நட்சத்திரம் சந்திர பகவானுடைய நட்சத்திரம். அஸ்தம் நட்சத்திரம் 4 பாதம் வருதுங்க. அஸ்தம் நட்சத்திரம்ன்றது சந்திர பகவான் நட்சத்திரத்தின் நாயகன் சந்திர பகவானாக இருந்தாலும் சுதர்ஷ்னர் அவதரித்த நட்சத்திரம் அஸ்தம் நட்சத்திரம் தானுங்க. அதன் பிறகு வரக்கூடியது செவ்வாவுடைய நட்சத்திரம். முதல்ல சூரிய நட்சத்திரம், பிறகு சந்திர நட்சத்திரம், அதன் பிறகு வரக்கூடியது செவ்வாவுடைய நட்சத்திரம். இதுதான் அமைப்பு. அப்போ செவ்வாவுடைய நட்சத்திரம் கன்னிராசியில் வரக்கூடியது 2 பாதம் தானுங்க. ஏன்னா உத்தரம் நட்சத்திரம்ன்றது 2வது பாதம், 3வது பாதம், 4வது பாதம், 3 பாதம். அஸ்த நட்சத்திரத்தில் 4 பாதம் வருது, 7 பாதம். பிறகு வரக்கூடிய சித்திர நட்சத்திரம் 2 பாதம். ஏன்னா 9 பாதம் தானுங்க ஒரு ராசிக்குள்ள. அப்போ அந்த சித்திர நட்சத்திரம் அதிபதி யாருன்னு பார்க்கும்போது செவ்வா. ஆனால் சித்திர நட்சத்திரத்தில் அவதரித்த கடவுள் யாருன்னு பார்க்கும் பொழுது தன்வந்திரி கடவுள். அப்போது அற்புதமான நட்சத்திரங்கள் நிறைந்த ராசி தானுங்க கன்னிராசி. அப்போ கன்னிராசி நண்பர்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும், வாழ்வாதாரம் எப்படி இருக்கும்? ஃபஸ்ட்டு பிறப்பு அப்படின்னா கன்னிராசி நண்பர்கள் அதிகமாக 2வது பிறப்பாக பிறப்பாங்க. அது பெண்ணாக இருக்கட்டும் ஆணாக இருக்கட்டும். 2வது பிறப்பு, முதல் பிறப்பு கன்னிராசியில் பிறந்திருக்கிறாங்கன்றது ஏதோ ஒரு 10% இருக்கும். 90% நண்பர்கள் 2வது பிறப்பு. அதாவது முன்னுக்கும் வாரிசு இருக்கணும், பின்னுக்கும் வாரிசு இருக்கணும். அண்ணன் அல்லது அக்கா, பின்னாடி தங்கை அல்லது தம்பி, இவங்க நடுவில் உள்ளவங்களா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. அதுபோக படிப்பு பிரமாதமாக இருக்கும். ஏன்னா கன்னிராசி நண்பர்களுக்கு எப்படின்னா, 4வது பாவகத்துக்கு அதிபதி குரு, 2வது பாவகத்துக்கு அதிபதி சுக்கிரன், 3வது பாவகத்துக்கு அதிபதி சகோதர ஸ்தானாதிபதி செவ்வா, 7வது பாவகத்துக்கு அதிபதி குரு, 10வது பாவகத்துக்கு அதிபதி புதன். இந்த மாதிரி அற்புதமான கிரக அமைப்புகள் கொண்ட ராசி தானுங்க இந்த கன்னிராசி. அதாவது அவங்கவுங்க சுய ஜாதகத்தில் கிரக அமைப்பு எப்படியோ, 2வது பாவகமாக சுக்கிரன், 3வது பாவகமாக சகோதர ஸ்தானாதிபதி, இந்த மாதிரி அருமையான ஒரு கட்டம் கொண்ட ராசி தானுங்க இந்த கன்னிராசி. படிப்பு உண்மையிலேயே பிரமாதமாக இருக்கும். நிறைய ஆசிரியர் துறையில் இருக்கிற நண்பர்கள் பார்த்தீங்கன்னா கன்னிராசியில் இருப்பாங்க. அரசு துறையில் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கன்னிராசியில் இருப்பாங்க. பொதுவாக கன்னிராசி நண்பர்கள் நம்ம 10 வார்த்தை பேசுகிறோன்னு வச்சுக்கோங்களேன், கன்னிராசி நண்பர்கள் 2 வார்த்தை தான் பேசுவாங்க. அது ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி. அந்த 2 வார்த்தையும் மனசுக்கு நிறைவாக, மன நிம்மதியாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். அந்த 2 வார்த்தை ஆற்றுல போட்டாலும் அளந்து போடணும்னு சொல்லுவோம் இல்லையா? அது மற்றவங்களுக்கு பொருந்துமோ இல்லையோ, மற்றவங்க அதை கடைப்பிடிக்கிறாங்களோ இல்லையோ, இந்த கன்னிராசியில் பிறந்தவங்க ரொம்பவே கடைப்பிடிப்பாங்க. அனாமத்து செலவு பண்ண மாட்டாங்க. அத்தியாவசியம் என்ன அதை தான் செஞ்சுக்கிடுவாங்களே தவிர அனாவசியமாக பண்ண மாட்டாங்க. அனாவசியத்துக்கும் அத்தியாவசியத்துக்கும் வித்தியாசம் இருக்குதுங்க. ஒரு வண்டி இருக்குது அப்படின்னா நம்ம என்ன செய்வோம்? ஒரு ஸ்கூட்டி இருக்குன்னா, என்னையா இந்த ஸ்கூட்டிலே எத்தனை வருஷம் போய்கிட்டு இருக்குது, கொஞ்சம் பெரிய வண்டி வாங்கிக்கலாமே என்ற எண்ணம் வரும். ஆனால் இந்த கன்னிராசியில் பிறந்தவங்க அப்படி இருக்க மாட்டாங்க. ஒன்று இந்த வண்டி வச்சுக்கிடலாம், இல்லையா இந்த வண்டி கொடுத்துடலாம், அதுக்கு மேற்கொண்டு கொஞ்சம் காசு பணம் போட்டு செகண்ட் ஹேண்டில் ஒரு வண்டி வாங்கிக்கலாம், இல்லையா புதுசாக எடுத்துக்கிறோமா, மீண்டும் அந்த வண்டி வாங்குற எண்ணமே வந்துடக்கூடாது. எது செய்தாலும் ஒரு டைம் செஞ்சாங்கன்னா அது எப்படி சொல்கிறதுனா லைஃப் லாங்காக இருக்கிற மாதிரி, லாங் லைஃப் இன்வெஸ்ட்மெண்ட்டாக தான் இந்த கன்னிராசி நண்பர்கள் இருப்பாங்க. இப்போது கண்ணில் பட்டதெல்லாம் வாங்கக்கூடியவங்களாக இருக்க மாட்டாங்க. ஒரு தரமான பொருள் என்ன, ஒரு ஐஃபோன் வாங்குகிறோம் அப்படின்னா அந்த ஐஃபோன் ஒரு 10 வருஷம் பயன்படுத்தலாம். ஆண்ட்ராய்டு வாங்குறோம்னா 4 வருஷம் பயன்படுத்தலாம். ஆண்ட்ராய்டு எனக்கு வேண்டாம், எனக்கு ஐஃபோன் கொடுங்க. இது ஆடம்பரம் அப்படின்னு எடுத்துக்கிட முடியாதுங்க. இது ஆடம்பரம் எடுத்துக்க முடியாது. நான் வாங்கக்கூடிய பொருள் அது கடைசி வரைக்கும், அதாவது லைஃப் இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கணும், லாங் இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கணும் அப்படி நினச்சி செய்யக்கூடியவங்க தான் இந்த கன்னிராசியில் பிறந்தவங்க ஜாஸ்தியாக இருப்பாங்க. ஒரு பிராண்டு கடைபிடிப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதே மாதிரி படிப்பு ஸ்தானம் ரொம்ப நல்ல விதமாக இருக்கும். படித்த படிப்புக்கு உண்டான வேலை உத்தியோகம் அமையும்.
நிறைய நண்பர்கள் கன்னிராசியில் பிறந்தவங்க ஐடி நிறுவனத்தில் வேலை பார்ப்பாங்க, வெளிநாட்டில் வேலை பார்ப்பாங்க, வெளிநாட்டுக்கு சார்ந்த வேலைகள் நிறைய கன்னிராசியில் பிறந்த நண்பர்கள் வேலை பார்ப்பாங்க. அதுபோக கஷ்டம்ன்றது எல்லாருக்கும் இருக்க தான் செய்யுது. ஆனாலும் இந்த கன்னிராசியில் பிறந்தவங்களுக்கு மட்டும் எப்படின்னா, மழை போல பிரச்சனை வந்தாலும், மழை போல கஷ்டம் வந்தாலும் சூரியனை கண்ட பனித்துளி போல விலகிடும். நாளைக்கு காலையில் ஒரு இடத்துல 10,000 ரூபாய் கட்டணும் அப்படின்னாலும் கடைசி நேரத்தில் ஏதாவது ஒரு வகையில் அந்த 10,000 ரூபாய் வந்துடும். அதுபோக இந்த கன்னிராசியில் பிறந்த நண்பர்களுக்கு 2வது பாவகமாக சுக்கிர பகவான் வர்றார். அதனால் ஒரு சிலர் என்னதான் பறக்க பாடுபட்டாலும் பாட்டுக்கு தகுந்த பலன் இருக்காது. மாடு கறக்கிறதுக்கும் பூனை குடிக்கிறதுக்கு சரியாக இருக்குதுங்க, சம்பாதிக்கிறதுக்கும் செலவு பண்ணுறதுக்கும் கரெக்டாக இருக்குதுங்க அப்படின்ற மாதிரி இருப்பாங்க. ஆனால் இந்த கன்னிராசியில் பிறந்தவங்க அப்படி கிடையாது. என்ன சார் இப்போ தான் சொன்னீங்க ஐஃபோன் வாங்குவாங்க, விலை அதிகமாக இருக்கிறது வாங்குவாங்க அப்படின்னா ஒரு முறை தான் செய்வாங்க, ஒவ்வொரு முறையும் செய்ய மாட்டாங்க. ஒரு முறை ஒரு பொருள் வாங்கினா ஒரு டைம், அவ்வளோதான். அடுத்தது பார்த்தீங்கன்னா எப்படி பார்த்தாலும் இல்லைன்னு சொன்னாலும் இடுப்பு சித்தி 10 ரூபாய் வச்சுருப்பாங்க அப்படின்னு கிராமத்தில் சொல்லுவோம். அந்த மாதிரி எப்படி பார்த்தாலும் அந்த கன்னிராசியில் பிறந்த நண்பர்கள் 4 காசு கண்டிப்பாக மிச்சம் பண்ணியிருப்பாங்க. அதில் மாற்றுக்கிறதே கிடையாது. இந்த நொறுக்கு தீனி சாப்பிட்றவங்கெல்லாம் கண்டிப்பாக இருக்கவே மாட்டாங்க. சரியா? அதே மாதிரி கன்னிராசியில் பிறந்தவங்க பாருங்கள், 100%த்தில் 80%, 81% லீனாக தான் இருப்பாங்க. சில பேர் 100 கிலோ, 110 கிலோ, 105 கிலோ, 85 கிலோ இப்படியெல்லாம் இருக்கிறவங்க இருக்க தான் செய்கிறாங்க. அந்த கன்னிராசியில் பிறந்தவங்க பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நையின்னு தான் இருப்பாங்க. 45 வயசு ஆகும் அவருக்கு, அது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும், 45 வயசு ஆகிருக்கும் அவங்களுக்கு. ஆனால் அவங்கள பார்த்தா 32 வயசு மாதிரி தான் அவங்களுக்கு தோற்றம் தெரியும். நீங்கள் வேணும்னாலும் பாருங்களேன், கன்னிராசியில் பிறந்தவங்க பேசினா இல்லை அவங்கள பார்த்தாவே ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். என்ன சார் இப்படி எல்லாம் சொல்கிறீங்க, இதெல்லாம் உண்மையா சார்? நீங்கள் வேணும்னாலும் பாருங்கள், வயசு அதிகமாக தோற்றம் கம்மியாக இருக்கிறவங்கள சார் உங்களுடைய ராசி என்னன்னு கேட்டு பாருங்கள், பட்டுன்னு சொல்லுவாங்க கன்னிராசின்ட்டு. அதுபோக கன்னிராசி நண்பர்கள், அதாவது தொலைநோக்கு பார்வைன்னு சொல்லுவோம், அந்த தொலைநோக்கு பார்வை இந்த கன்னிராசி நண்பர்கள்கிட்ட ரொம்ப அதிகமாக இருக்கும். பொதுவாக அந்த கன்னிராசி நண்பர்களுக்கு குடும்பத்துடைய பாரமெல்லாம் பெருசாக இருக்காது. ஏன்னா அண்ணனாக இருக்கிறவங்க இருப்பாங்க, இல்லை அக்காவாக இருக்கிறவங்களும் இருப்பாங்க. பெரிய லெவலில் பாரமெல்லாம் இருக்காது. ஆனாலும் என்னைக்கு திருமணம் அப்படின்ற ஒரு விஷயம் ஆகுதோ அன்னையில் இருந்து நிறைய பேர் தனி கொடுத்தனம் ஒரு மண் வாங்கிறது, மனை வாங்கிறது, வீடு வாங்கிறது, வாகனம் வாங்கிறது. நிறைய நண்பர்கள் திருமணத்துக்கு அப்புறம் மிகப்பெரிய ஒரு இடத்துக்கு வந்திருக்காங்க. அது ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி. கல்யாணத்துக்கு முன்னாடி 4 காசு வாழ்க்கை நான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறேனுங்க அப்படின்னா, கல்யாணத்துக்கு அப்புறம் 40 காசு வாழ்க்கை நான் வாழ்ந்தனுங்க அப்படின்னு சொல்லக்கூடியவங்க இந்த கன்னிராசியில் பிறந்தவங்க நிறைய பேர் இருக்காங்க. சரியா? அப்போது இந்த கன்னிராசி நண்பர்களுடைய அமைப்புகள் எப்படின்னா, திருமணத்துக்கு அப்புறம் மிகப்பெரிய வளர்ச்சி. அதுபோக என்னதான் பண்ணாலும் கன்னிராசி நண்பர்களை அவ்வளோ சீக்கிரம் நீங்கள் ஏமாத்திட முடியாது. ஏன்னா அவங்களுடைய எண்ணம், புத்தி, சிந்தனை பார்த்தீங்க அப்படின்னா ஏதோ ஒரு யோசனைகளாகவே இருந்துக்கிட்டும். நைட்டு தூங்கும்போது கூட ஏதோ யோசனைகளாகவே இருந்துகிட்டு இருப்பாங்க. சரிங்களா? அது கன்னிராசி நண்பர்களுக்குரிய ஒரு தனி அமைப்பு. அதே தான். என்னதான் கால்குலேட்டரு, கம்ப்யூட்டரில் நீங்கள் கணக்கு போட்டாலும் அந்த கன்னிராசியில் பிறந்தவங்க மனக்கணக்கில் சொல்லிவிடுவாங்க. இதுதான் விஷயம், இதுதான் விஷயம், இப்படி தான், இவ்வளோ தான் ஆன்சர் அப்படின்ட்டு. அந்த மாதிரி ஒரு பக்குவம் ரொம்ப அதிகமாக இருக்கும். படிப்பறிவு அப்படின்றத காட்டிலையும் பகுத்தறிவுன்றது இந்த கன்னிராசி நண்பர்களுக்கு ரொம்ப அதிகமாக இருக்கும். அதுபோக 4வது பாவகமாக நமக்கு குரு பகவான் வர்றார். 4வது பாவகமாக குரு பகவான் வர்றதும் 7வது பாவகமாக குரு பகவான் வர்றது, இது எல்லாமே ஒரு சுகவாசியாக இந்த கன்னிராசிகள் நண்பர்கள் வாழ்கிற மாதிரி சூழ்நிலைகள் ஏற்படுத்தும். அதனால் வெளிநாடு சமாச்சாரம், வெளிநாடு போகிறது, வெளிநாட்டில் ஒரு வேலையில் இருக்கிறது, இல்லை வெளிநாட்டு வேலை இங்கிருந்து செஞ்சு கொடுக்கறது. அதே மாதிரி நிறைய கன்னிராசி நண்பர்களுக்கு இந்த ஷேர் மார்க்கெட் இதெல்லாம் செட் ஆகும், எக்ஸ்போர்ட் பண்ணுறது செட் ஆகும். இது எல்லாமே கன்னிராசி நண்பர்களுக்கு பிரமாதமாக இருக்கும். அவ்வளோ சீக்கிரம் இந்த கன்னிராசி நண்பர்கள் ஒரு தொழில் இருக்கும்போது இன்னொரு தொழில் ஆரம்பிக்க மாட்டாங்க. ஒரு கவர்மெண்ட்டில் இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க வேலை என்னவோ அது பாட்டில் இருக்கிற இடம் தெரியாமல் வாழ்ந்துட்டு இருப்பாங்க.
ஏதோ ஒரு சிலர் மட்டும்தான் ஒரு தொழில் இருக்க இன்னொரு தொழில் செய்வாங்க. அதுபோக 5வது பாவகமாக நமக்கு சனி பகவான் வரார். 5வது பாவகமாக வரக்கூடிய சனி பகவான் என்ன செய்யும் அப்படின்னா, புத்திர பாக்கியம், புத்திர ஸ்தானாதிபதி இல்லைங்களா சனி பகவான், புத்திர வளர்ச்சிகள் கொடுத்துரும். ஆனால் ஒரு சில கன்னிராசி நண்பர்களுக்கு புத்திர பாக்கியம் ரொம்ப தாமதமாக கொடுக்கும். சரிங்களா? அது எப்படின்னா, கன்னிராசியில் பிறந்த ஆண்கள் கூட ஓரளவுக்கு பரவாயில்ல. பெண்கள் அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா, அது நான் முதல்ல சொன்ன மாதிரி 40 வயசு ஆனாலும் 30 வயசு தோற்றம் தான் இருக்கும். உடல் திரேகத்தில் ஒரு சில சங்கடங்கள் அந்த கன்னிராசியில் பிறந்த பெண்களுக்கு ஏற்படுத்தும். அதாவது உடம்பு சூடாக இருக்குதுங்க, தைராய்டு ப்ராப்ளம் இருக்குதுங்க, ஹார்மோன்ஸ் ப்ராப்ளம் இருக்குதுங்க. இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் எல்லாம் பெண்கள் நிறைய பேர் அடிபடுவாங்க இந்த கன்னிராசியில் பிறந்தவங்க. அதுபோக 6வது பாவகமாக வரக்கூடியவரும் சனி பகவான் தான். கன்னிராசியில் பிறந்த பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா, அந்த கணவன்கிட்ட நிறைய சங்கடங்கள் இருக்கும். நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா மறுமணம் அப்படின்ற ஒரு விஷயம் ஏற்படும். சரிங்களா? மன வாழ்க்கையிலையும் ஒரு சில சங்கடங்கள் ஏற்படுத்தும். அதே மாதிரி கன்னிராசி நண்பர்களுக்கு அதிகமாக காதல் திருமணம் நடக்கும். அது வேறு கேஸ்டில் கல்யாணம் பண்ணுறதோ, வேறு மதத்தில் கல்யாணம் பண்ணுறதோ, அதெல்லாம் அவங்களுடைய சொந்த சௌகரியம். ஆனாலும் அந்த மாதிரி ஒரு சூழல் இந்த கன்னிராசியில் பிறந்தவங்களுக்கு அதிகமாக ஏற்படும். சரிங்களா? மன வாழ்க்கை ஓகேவா அப்படின்னா, மன வாழ்க்கை பரவாயில்ல தானுங்க. ஆனால் ஒரு சில நண்பர்களுக்கு ஒரு சில சங்கடங்கள் ஏற்பட்டு மறுமணத்துக்கு நிற்பாங்க. அதே மாதிரி 9வது பாவகத்துக்கு அதிபதி நமக்கு 9வது பாவகத்துக்கு அதிபதி கன்னிராசி நண்பர்களுக்கு சுக்கிர பகவானாக வருவார். 2, 9 குடையவன் சுக்கிரன். சரிங்களா? பெருசாக பூர்வீக சப்போர்ட்டு, அப்பாவுடைய சப்போர்ட்டு, தாத்தாவுடைய சப்போர்ட்டு அதெல்லாம் பெருசாக அந்த கன்னிராசி நண்பர்களுக்கு கிடைக்காது. ஆனால் பாசம் பற்றுதலுக்கு குறையில்லை. அதாவது மற்றவங்க பார்க்குறாங்களோ பார்க்கலையோ, அப்பா மகளை பார்க்குறாரோ இல்லை அப்பா மகனை பார்க்குறாரோ, ஆனால் இவங்க கன்னிராசியில் பிறந்தவங்க தன்னுடைய தந்தை மேலேயும் தாய் மேலேயும் அவ்வளோ பற்றுதல் இருக்கும். எந்த ஒரு சூழ்நிலையிலையும் ஒரு பிறந்த நாள் வருது அப்படின்னா, அவங்க வெளியூரில் இருந்தால் கூட அந்த நாளில் போயிட்டு அப்பா கிட்ட போய் ஆசீர்வாதம் வாங்கிட்டு வந்துடுவாங்க, அம்மா கிட்ட போய் ஆசீர்வாதம் வாங்குவாங்க. அந்த மாதிரி ஒரு குணம் கொண்டவங்க தான் அந்த கன்னிராசியில் பிறந்த நண்பர்கள். ஈஸியாக கவரக்கூடிய, எல்லாரையும் கவரக்கூடிய ஒரு தன்மை அந்த கன்னிராசியில் பிறந்தவங்களுக்கு ரொம்ப அதிகமாக இருக்கும். பேச்சு திறமையாக இருக்கட்டும், அவ்வளோ சீக்கிரம் கோபம் வராது. எதுவாக இருந்தாலும் மனசில் ஒன்று வச்சுக்கிட்டு வெளியே ஒன்று சொல்லக்கூடியவங்களாம் இருக்க மாட்டாங்க. சரிங்களா? டபுள் மெயின் இருக்காது. காலையில் ஒரு புத்தி, சாயந்தரம் ஒரு புத்தி. ஒரு டைம் யோசனை பண்ணுறாங்கன்னா கரெக்டாக இருக்கும். அப்போது கன்னிராசி நண்பர்களுக்கு 10வது பாவகத்துக்கு அதிபதியாகவும் தொழில் ஸ்தானாதிபதி நமக்கு புதன் வரார். ராசியாதிபதி புதன், அந்த தொழில் ஸ்தானாதிபதியும் புதன். நிறைய படிச்சிருப்பாங்க. ஒரு டிகிரிக்கு 3 டிகிரி 4 டிகிரி படிச்சிருப்பாங்க. படித்த படிப்புக்கு உண்டான வேலை வாய்ப்பு அமையும். ஒரு சில நண்பர்களுக்கு படித்த படிப்புக்கும் செய்கிற வேலைக்கு சம்மதம் இல்லாமல் இருக்கும். ஆனாலும் 36 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க இருக்கிறதுக்கும் 36 வயசுக்கு மேலே 37, 38, 39 அந்த 36 வயசுக்கு மேற்கொண்டு அந்த கன்னிராசி நண்பர்கள் பிரமாதமாக இருப்பாங்க. ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, 36 வயசு என்னைக்கு முடியுதோ, 37 என்னைக்கு பிறக்குதோ அன்னையிலிருந்து மிகப்பெரிய ஒரு செல்வந்தராக இருப்பாங்க. சரிங்களா? ஒரு மண்மனம் வாங்குறதா இருக்கட்டும், பொன்பொருள் வாங்குறதா இருக்கட்டும், வண்டி வாகனம் வாங்குறதா இருக்கட்டும், நகநட்டு பண்ணுறதா இருக்கட்டும், ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் கொடுக்கும். தொழில் ஸ்தானாதிபதி நமக்கு புதனாக இருக்கிறதுனால 100% வெளிநாட்டில் இருக்கிற நண்பர்கள் நிறைய பேர் இருப்பாங்க. லாபஸ்தானாதிபதியாக நமக்கு சந்திரன் இருப்பார். சரிங்களா? அப்போ சந்திரன் லாபஸ்தானாதிபதியாக இருக்கிறதுனால நமக்கு குறை கிடையாது. எப்படி பார்த்தாலும் ஒரு 4 காசு மிச்சம் பண்ணியிருப்பாங்க. இல்லைன்னாலும் அனாமத்து செலவு பண்ணுறவங்க கிடையாது. அதனால் ஒரு 4 காசு மிச்சம் பண்ணுவாங்க. 12வது பாவகத்துக்கு அதிபதி சூரிய பகவானாக வருவார். சரிங்களா? நிறைய பேருக்கு கன்னிராசியில் பிறந்த நண்பர்களுக்கு தந்தை ஒரு நல்ல இவங்க வயசில் இருக்கும்போதே, ஒரு 35 வயசில் இருக்கும்போதே தந்தை தவறிடுவார். அந்த தந்தையுடைய அரவணைப்பும் சரி, தந்தையுடைய சப்போர்ட்டும் சரி, அதே மாதிரி இதெல்லாமே அந்த கன்னிராசியில் பிறந்தவங்களுக்கு ரொம்ப கம்மியாகவே இருக்கும். தாய் சப்போர்ட் நிறையா இருக்கும். தாய் கடைசி வரைக்கும் இருப்பாங்க. தாய் 90 வயசு 92 வயசு ஆனாலும் தாய் இருப்பாங்க. ஆனால் அப்பாவுடைய ஆயுள் பாவகன்னு பார்த்தீங்கன்னா நிறைய கன்னிராசி நண்பர்களுக்கு கம்மியாக இருக்கும். ரொம்ப ரொம்ப குறைச்சலாக இருக்கும். சரிங்களா? ஆக கன்னிராசி நண்பர்களோட சேர்ந்து பயணிக்கலாமா? தாராளமாக பயணிக்கலாம். பொதுவாக கன்னிராசி நண்பர்கள் இருக்கிற இடம் தெரியாமல் இருப்பாங்க.
எதுவாக இருந்தாலும் மனசுக்குள்ளேயே போட்டு புழுங்கிக்குவாங்களே தவிர அடுத்தவங்க கிட்ட சொல்லி கொடுத்து ஒருத்தருடைய பொழப்பு கெடுக்கிற இடத்துலலாம் கன்னிராசி நண்பர்கள் இருக்க மாட்டாங்க. இப்படி தான் நடக்கும், இதுதான் நடக்கும், இதுதான் கன்னிராசி நண்பர்களுடைய முழுமையான ஒரு குணமும் கூட. நண்பர்களே, இந்த பதிவு கன்னிராசி நண்பர்களுடைய வாழ்க்கை வரலாறு சொன்ன பதிவு கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நான் நம்புகிறேனுங்க. இந்த பதிவு கடைசி வரைக்கும் பார்த்ததுக்கு மனசிலிருந்து மனமார்ந்த நன்றிகளை சொல்லிக்கிட்டு மீண்டும் அடுத்த ஒரு அற்புதமான தருணத்தில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வீட்டு ஜோதிட நண்பனான மா காளிதாஸ் மணிகண்டன். திருச்சிற்றம்பலம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.